வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஸ்பைசியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான பின்வீல் சமோசா தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் வச்சுக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க. ஓமம் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க ஓமத்தை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு சிறிதளவு உப்பு சேர்த்துட்டு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவுலாம் பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா கைவிடாமல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ மாவு நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இதை ஒரு 1/4 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சிடலாம். மாவு அப்போ தான் நல்லா சாஃப்டாகி நல்லா நம்ம செய்யக்கூடிய பின்வீல் சமோசா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு காட்டன் கிளாத் போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் மாவு ஊறட்டும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். பாயில் பண்ண 3 பொட்டேட்டோ சேர்த்துக்கிறேன். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்த விழுது சேர்த்துக்கலாம். டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சிறிதளவு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கை வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் சிறிதளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா கைவிடாமல் நல்லா பொட்டேட்டோ நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுட்டு இதில் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை தனியாக நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொத்தமல்லியோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மாவை ஒரு 2 பெரிய பாலாக நம்ம இதை டிவைட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது நார்மலாக நம்ம சப்பாத்திலாம் எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி சப்பாத்தி கல்லில் நல்லா ஃபுல்லும் வர அளவுக்கு நல்லா பெருசாக நீங்கள் இதை தேய்ச்சிக்கணும். பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு சேர்க்குற மாதிரியே நம்ம நல்லா பெருசாக தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா நடுவில் நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய மசாலா ஸ்டஃப் பண்ணி தான் நம்ம இந்த பின்வீல் சமோசா செய்வோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நார்மலாக சமோசாவுக்கு கோன் ஷேப்லாம் வராதவங்க இது மாதிரி நீங்கள் செய்யலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் பார்க்குறக்கு. ஆனால் டேஸ்ட் சமோசா டேஸ்ட்லேயே இருக்கும். ரொம்பவே ஸ்பைசியாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நம்ம பெருசாக தேய்ச்சிட்டோம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய மசாலாவை இப்போ நடுவில் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இடங்கள்லையும் படுற மாதிரி ஃபுல்லும் வச்சு ஃபுல்லும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்பூன் வச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசாலாலாம் வச்சுட்டோம். இப்போ இதை நல்லா நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு செய்கிறக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி நம்ம ரோல் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப மெல்லிஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் திக்காக கேப் விட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் அந்த மைதா மாவோட இந்த மசாலா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் திக்காகவே கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். இப்போ இதெல்லாம் நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுக்கு கோட்டிங்க்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இதில் சிறிதளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம செஞ்சுருக்கக்கூடிய இந்த பின்வீல் சமோசாவை இதில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். எதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணிவிட்டு நம்ம செய்கிறோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக தான். இது மாதிரி நீங்கள் லைட்டாக ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிப் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு வீல் ஷேப்புக்கு வரணும். அதனால் நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிப் பண்ணிவிட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பின்வீல் சமோசாவை நம்ம இந்த ஆயிலில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒன் சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுட்டு
நல்லா பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சு. நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்திருக்கு. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். நடுவில் வந்து நம்ம செஞ்சுருக்கக்கூடிய அந்த ஸ்டஃப்டு மசாலாவோட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா சைடும் வந்து நல்லா திருப்பி விட்டுட்டோம். இதே மாதிரியே இன்னொரு சைடும் நல்லா வெந்துடட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய பின்வீல் சமோசா வந்து 2 சைடும் ஒரே மாதிரியே வெந்துருச்சு. இதை வந்து நீங்கள் கெச்சப் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய பின்வீல் சமோசா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டே வந்து நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஸ்வீட் ரெசிபி செஞ்சுருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக அதையும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.